எல்லா நள்ளிரவிலும் எங்க சின்ன ஊர் கேட்ல இருந்த பயர்ஸ் மெதுவா எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த நேரத்துலதான் பச்சை சாரி அணிந்த பெண் ஒருத்தி கல்படிகள் வழியா நடப்பாள். அந்த இடம் அவளுக்கு சொந்தமானது போல இருந்தது. மக்கள் அவளை நாகின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவளோட வெறும் கால்கள் எரியாம கல்தனங்களை கடக்க முடியும். அவளோட நிழல் விழ வேண்டிய இடத்தில் பாம்பு வடிவில் ஒரு நீண்ட இருள் மட்டுமே இருக்கும். நான் முதல் முறையா நாகின்னையா என்னோட கேமரா வழியா பார்த்தேன். நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஜூம் பண்ணும்போது அவள் புகையில் போஸ் கொடுக்கும் மாடல் மாதிரி தெரிஞ்சாள். அவளோட கழுத்துல பாம்பு வடிவிலான லாக்கெட் இருந்தது. அவளோட கண்கள் லென்ஸ் உள்ளே ஒளிர்ந்தன. அவள் ஃப்ரேம் செய்யப்பட காத்திருந்தது போல இருந்தது. என்னோட அம்மாவோட உடல் சடங்குகளுக்காக கொண்டு வரப்பட்ட இரவில் நாகினி வந்து என் பக்கத்தில் நின்றாள். அவளோட குரல் மென்மையாயிருந்தது. அதுக்கு கீழே மெலிதான சீரல் சத்தத்தை நான் கேட்க முடிஞ்சது. நான் ஒரு இரவு முழுவதும் கேட்ல தங்கினால் என் அம்மாவோட ஆத்மா என்னை ஒரு போதும் விட்டு போகாதுன்னு அவள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணாள். அவளோட மென்மையான குளிர்ந்த கை என்னோட கையை பிடிக்கும்போது கல்லின் மேல் எங்க 2 பேரோட நிழலும் சேர்ந்து சுருண்ட பாம்பாக மாறியது. நான் அப்போ ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். நாகினி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்னு நான் பார்த்த ஒவ்வொரு கூடுதல் பாம்பு நிழலும் வெறும் நிழல் இல்லை. இவங்க எல்லாம் என்னை போலவே அதே டீலை செய்த மனுஷங்க. இந்த படிகளில் உடல் சாம்பலாக மாறிய மனுஷங்க. அவங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று நாகினியோட பர்னிங் கேட்ல நடந்துகிட்டே இருக்கு. நாகினி இன்னும் அவங்களோட இருக்கு.